வர வரன்னு பிணையக்கூடாது, நல்லா கொல கொலன்னு. காரம் எப்படி இருக்கு? சுருக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு. அந்த காரமும் இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சத்யநாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருந்தால் கவுண்டம்பாளையம் வந்துருக்கோம், அதாவது கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். அந்த இட்லி பொடினாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இட்லி, அந்த பொடி நல்லெண்ணெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது வேற ஒரு டேஸ்ட். அது மார்னிங் டிஃபனுக்கு வந்து பர்டிகுலராக வந்து நம்ம வீட்டில் வகை வகையாக சாம்பார், சட்னி, அப்புறம் எதுனா ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி தரோம். இந்த மாதிரி இட்லி பொடியை எடுத்து நல்ல ஒரு 10 பூண்டை இடித்து நல்ல 4-5 கருவேப்பிலை நல்லெண்ணெயில் போட்டு இட்லி பொடி போட்டு ஒரு பெரட்டி வாழை இலையில் வச்சுட்டு போனீங்கன்னா சும்மா கம கமன்னு சூப்பராக இருக்கும். அதோட ருசியும் மனமும் நல்லா இருக்கும். எல்லா பக்கம் செய்கிற மாதிரி இட்லி பொடி எங்கள் வீட்டில் செய்கிறதில்ல. எங்கள் வீட்டில் செய்கிற இட்லி பொடி வந்து கொள்ளு, எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்கிறோம். இப்போ இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிறாங்கன்னா மனோமணி அக்கா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ரெசிபிகள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க வீட்டு முறையில் பண்ணுற நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி மிளகாய் பொடி பார்க்கலாமா? போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலையிலே வந்தாச்சு, சுட சுட உங்ககிட்ட இட்லி வாங்கி சாப்பிடலான்னு. இப்போ எனக்கு தேவையான பொருள் சொல்கிறீங்களா? இட்லி மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, கருப்பு எள்ளு 200 கிராம், கொள்ளு 150 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், மிளகு 50 கிராம், கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு, வரமிளகாய் வந்து நம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடி குறைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் நான் கலருக்காக போடுற ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கிறேன். பூண்டு 100 கிராம், பெருங்காயம் 25 கிராம், உப்பு தேவையான அளவு, காடியா நல்லெண்ணெய் இட்லி பொடிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு. எப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம்? பண்ணலாங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கிறோமா? ஆமாங்க, தனித்தனியாக வறுக்கணும். ஒவ்வொரு பருப்பும் வறுக்கிற தன்மை மாறுதுங்க. ஒவ்வொன்றும் சீக்கிரம் வறுத்துரும், ஒவ்வொன்றும் லேட் ஆகும். அதனால ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கே அந்த காலத்தில் வந்து கருப்பு உளுந்து தான் ஊற வச்சு கழிஞ்சு போடுவாங்க. நாங்கள் இன்னும் வீட்டிலே வந்து கருப்பு உளுந்து தான். இப்போ தான் அது களியிருக்கு நேரமாகுதுன்ட்டு வெள்ளை உளுந்து போடுறோம். முக்கால்வாசி வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உளுந்து வாங்கி இட்லிக்கே போட்டுக்கலாங்க. இது வறுக்கிற பக்குவம் எப்படி? இது பொன்னிறமாக வறுக்கணுங்க. இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நேரமாகும். சிம்மிலேயே வச்சு பொன்னிறமாக வறுக்கணும். இதுதான் நேரமாகும். இது கடலைப்பருப்பு தான் நேரமாகும். மித்ததெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். டக்குன்னு பண்ணிடலாம். சரி, ஓகே. வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? சரி. என்ன பக்குவன்னு ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து தோலோட இருக்குது. இது ஒன்று கொஞ்சமே டைம் எடுக்கும். ஆனால் நல்லா வாசம் வருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது. பார்த்தீங்கன்னா கலர் வறுக்க அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை போகனா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பொடியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைட் ப்ரௌன் கலர் ரைட்டா? ஆமாங்க. ரொம்ப கருவிடக்கூடாது, ப்ரௌன் கலர் ஆகும். இது தோலோட இருக்கிறங்காட்டி கொஞ்சம் நேரமாகும். அதே வெள்ளை உளுந்தா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம். இப்போ கருப்பு உளுத்த பருப்பு எவ்வளோ போடுறோம்? 1 கிலோவா? ஆமாங்க, 1 கிலோ. கடலைப்பருப்பு அது 1 கிலோ. ரெண்டும் ஒரே அளவு. சரி, ஓகே. அவ்வளோதான், எடுத்துடலாம். அவ்வளோதான். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டு. கடலைப்பருப்பு. ஆமாம், இந்தாங்க கடலைப்பருப்பு. இங்கே எங்காட்டி ஒவ்வொரு கிலோ போடுறேன். வீட்டில் வந்து ஒரு 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். அதோட அளவு எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, எள்ளு, கொள்ளெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது சரியாக வறுபடலை அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து அந்த இட்லி பொடி வந்து ஒரு மாதிரி ஒரு பூச்சரிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு ஈரத்தன்மை. அதனால வறுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனம். பர்டிகுலராக கடலைப்பருப்பை நல்லா வறுத்துருங்க. அது சிம்மில் வச்சு வறுக்கணும். அதுதான். நீங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு மாதம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக ஒரு மாதிரி வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஈரத்தன்மை கடலைப்பருப்பு இருக்குங்க. பிசுபிசுப்பாக இருக்கும். எல்லாமே பொடியெல்லாம் சேர்ந்து பிசு. அதுக்கு தான் என்ன பண்ணுவோன்னா பல்காக பண்ணும்போது மிஷினில் வறுத்துட்டு காய வச்சுருவாங்க. ஃபுல்லாக வறுத்து காய வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காய வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம உளுத்தம் வறுத்த மாதிரியே கடலைப்பருப்பு வறுத்தோம். ஆமாம், கடலைப்பருப்பும் வறுத்துறோம். சிம்மில் வச்சு வறுக்கணும். ஓகே. வறுக்கிறது எப்போ போல முழுமையாக வறுத்துறோம். ஆமாங்க. சரி, ஓகே. அப்போ வறுத்துட்டு காருங்க. சரி. இப்போ இந்த இட்லி பொடிக்கு வந்து முக்கியமாக வாசம் கொடுக்கறது என்னது? பெருங்காயம், பூண்டு. அப்படி சொல்லுங்க. பூண்டு இப்போ மற்றதெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டாலும் இந்த இடத்துல பாருங்களேன் மெயினாக இருக்கிறது பூண்டும் பெருங்காயம் தாங்க. அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முக்கியமான ஒரு பொருள்.
இந்த மாதிரி இட்லி பொடிக்கு பூண்டு காஞ்ச மிளகாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்பா வேற லெவலில் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி கருவேப்பிலையும் அதிகம் வாசம் கொடுக்குறது இந்த பூண்டு பெருங்காயம். சரி, ஓகே. நீங்கள் வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? எப்படி உளுத்தம்பருப்பு வறுக்க வாசம் வருமோ அதே மாதிரி கடலைப்பருப்பும் வாசம் வரும். அதே மாதிரி கொள்ளும் போட்டு எள்ளும் போட்டு வறுத்தோம்னா அந்த வாசம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கொள்ளு போட்ட நிறைய பேர் எங்கிட்ட பொடி வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு நிறைய போட்டு கேட்பாங்க. சரி, ஓகே. எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அரைச்சி தருவாங்க. வறுக்கும் போதே வாசம் பாருங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த கொள்ளெல்லாம் வறுத்தோம்னா எள்ளு படப்படங்கிற வாசம் வரும். இது என்னவோ வறுக்குறீங்க அப்படின்ட்டு வருவாங்க. இட்லி பொடி தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு நீங்களே சாப்பிடாட்டின்னு நாங்களும் போட்டு சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. மீன் குழம்பு மாதிரி. ஆமாங்க, பக்கத்து வீட்டுக்கு வரும் வாசம் வரும். அது ஒவ்வொன்றும் வறுக்கிற பக்குவங்க. வறுத்தா அந்த வாசம் வருங்க. நல்ல விஷயம். போதுமா அது? போதுங்க. கலர் மாறி வருதுல்ல? ஆமாங்க, போதும். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்தாங்க மாத்திடலாம். ஓகே, டன். இதுக்கடுத்து எள்ளு போட்டுக்கலாம். எள்ளுலயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. நிறைய கால்சியம் இருக்கு. எள்ளு வந்து நம்ம அன்னாடு சாப்பிட்றது இல்லை. இந்த மாதிரி இட்லி பொடியில தான் எள்ளு, கொள்ளு, அரிசி இதெல்லாம் வந்து அன்னாடுமே எடுத்துக்கிறோம். நீங்கள் தனியாக கொடுத்து சாப்பிட முடியல கூட அப்போ அந்த டைமில் நம்ம எடுக்கிற உணவில் வந்து ஏதோ ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறுதில்லை. அப்போ சேர்த்துனா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு பகுதியில் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். சிம்மிலேயே வச்சு வறுக்கும். சரி. எள்ளு வந்து வறுப்படுற மாதிரி தெரியாது கருப்பு கடாயில். ஆனால் அந்த லைட்டாக வார்ம் ஆயிடுச்சுன்னா பொரிஞ்சு வரும். ரைட்டா? படப்படன்னு வரும். சரி, ஓகே. அதே மாதிரி வறுத்துட்டு காமிங்க. சரி, ஓகே. நல்லா பொரிஞ்சு வருது. ஆமாம், பொரிஞ்சு வந்ததுனாவே புகை வருங்க. ஆமாம், பொரிட்டுன்னு தீ அதிகமாக வைக்கக்கூடாது. பொரி மித்த இல்லைலாம் கருகி போயிடும். சிம்மிலேயே வச்சு பொரிக்கணும். ஆமாம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். போதுமா அது? போதும், நல்லா பொரிஞ்சு. நல்லா நீங்கள் வீட்டில் நீங்கள் பொரிஞ்சு எடுக்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு எப்படி கடுகு பொரியுமோ அதே மாதிரி பொரியும். என்ன அதில் எண்ணெய் ஊற்றுவோம், இல்லை எண்ணெய் போட மாட்டோம். இது மாதிரி வறுக்கும்போது நல்லா ஹெவி பாட்டம் உள்ள கடாய் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன போடுறோம்? கொள்ளுமே பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா இது ரெண்டும் சீக்கிரம் வறுத்துருங்க, சூடானா போதும். ஓகே. பொட்டுக்கல்ல. ஆமாம், இந்தாங்க பொட்டுக்கல்ல. ஸோ இதுவும் எப்போ போல வறுக்கிறோம். ஆமாங்க, இது சீக்கிரம் வறுத்துடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல தனித்தனியாக எதெல்லாம் வறுக்கணும், எதோட எது சேர்த்து வறுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. லேசான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சேர்த்து வறுக்கலாம். எல்லாரும் ஒரு பொருள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப வறுக்குது லேட் ஆகுனா அதை மட்டும் தனியாக வறுக்கணும். ஸோ அதை பொறுத்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆமாம், கடலைப்பருப்பு இதோட போடக்கூடாது. அதான் விஷயம் சொல்லுறேன். ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு ஆகிடும். ஆமாம், வறுத்துச்சு பாருங்க ரெண்டுமே. கொள்ளும் பொட்டுக்கல்லையும் அதை எடுத்துடலாம். இது 2 செகண்ட் தான், அப்படி போட்ட உடனே ரேடும். ஆமாம், கொள்ளு சீக்கிரமாக வறுத்துடுவோம். சரி, ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் வந்து மிளகு கொடுங்க. சரி, ஓகே. இந்தாங்க மிளகு. மிளகா வந்து கம்மி பண்ணோம்னா மிளகு அதிகம் பண்ணிக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு. ஆனால் கலர் கொடுக்கறது வந்து இந்த 2 மிளகாங்க. இந்த 2 மிளகா. ஆமாங்க, ஆமாம். சரி, ஓகே, டன். இது வந்து காஷ்மீர் மிளகா, இது என்ன மிளகா? சாதா மிளகா. ஓகே. காரம் கொடுக்கறது, கலர் கொடுக்கறது. இந்த மிளகா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல், ஆனால் காரம் கூட இருக்கும். ஆமாங்க, குண்டு மிளகாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, போடுங்க. எது போடுறோம்? போட்டுடலாங்க. கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் விட்டுறோமா? கருவேப்பிலை போட்டுடலாம். சரி, ஓகே. இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்க, வீட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிங்கன்னா வெள்ளை துணி பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் படாத இடத்துல வந்து வெள்ளை துணி போட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி மேலே ஒரு துணி ஒன்று போடணும். ஏன்னா டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஆமாம், நேரடி வெயிலில் காயாமல் துணி போட்டோம்னா டஸ்ட்டும் போகாதுங்க. ரைட்டு. ஓகே. மிளகா போட்டலாமா? போட்டலாம். நான் போடுவா? போடுங்க. நாங்கள் நீங்கள் ஒரு கை, நான் ஒரு கை. போடுங்க. ஓகே, டன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுபடுறது வந்து பூண்டும் பெருங்காயம். பெருங்காயம் இதிலே போடலாம்ல? போடலாங்க. இல்லைங்க, அது எண்ணெயில் போட்டு போடலாம். சரி, ஓகே, டன். அப்போ இதுவும் அதே மாதிரி வறுக்கணும்ல? ஆமாம், வறுத்துட்டு சொல்லுங்கள்.
பார்த்தீங்கன்னா மிளகு கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே வறுத்துட்டு இதை அடுப்பை வந்து கம்மியாக வச்சு வறுக்கணும். ஆமாம் சரி ஓகே மாற்றிடலாமா இது ரெடி ஆயிடுச்சு அது ரெடி ஆயிடுச்சு ரெடி கம்மிங்க அப்பா ஜோராக இருக்குது இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பார்க்கும்போதே ஜோராக இருக்குது அப்படி எடுத்து காட்டுங்களா மக்களுக்கு அவ்வளோதான் சரி இப்போ தட்டில் மாற்றிடலாமா ஃபைன் காரமெல்லாம் கம்மியாயிருச்சு உங்களுக்கு கம்மியாச்சு பக்கத்தில் கொண்டு எனக்கு வந்துருச்சு அது ஒரு மிளகாய் இல்லை 2 மிளகாய் ஆமாம் அதான் சரி அடுத்தது பூண்டு மட்டும் தான் இருக்கு ஆமாங்க பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் ஆமாங்க இது பூண்டு வதக்கிறது தாங்க நிறைய எண்ணெய் வேண்டாங்க அது பிசு பிசு பயிர் பொடி வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தா வாசம் வருங்க சரி ஓகே ஃபைன் இடித்த பூண்டு தான் போடுறோம் வித் தோலெல்லாம் போடுறோம் அது மாதிரி நீங்கள் இது மாதிரி பூண்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட இடித்து போடணும் தப்பு இல்லை ஆனால் இடிக்கிறது வந்து நல்லா இடிச்சிங்க அப்போ நல்லா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் 1-2 முழுசாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா சரியாக வராது அதான் விஷயம் உள்ள ஈரப்பதம் அப்படியே இருக்கும் அதான் ரைட் இது நல்ல எண்ணெயில மொறுமொறுன்னு ஆயிடுவோங்க சரி இப்போ இந்த பூண்டு வறுத்த பிறகு நம்ம இருக்கிறது உப்பும் அந்த பெருங்காயம் தான் சரி ஓகே பூண்டு வறுத்துட்டு காமிங்க ஓகே பூண்டு வந்து சின்ன கொண்டு வறுக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்படி வரமிளகா வந்து வறுக்கும் போது நெடி வருதோ அதே மாதிரி பூண்டை வதக்கும் போது ஃப்ரை பண்ணும்போது கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றும் ஆமாம் வறுக்கும் போதே நல்லா வாசம் வருது அதான் தோலோட போடுவோம் தோலோட நம்ம அரைக்கும் போது அது பவுடர் ஆயிடும் சரி ஓகே டன் இப்போ வறுத்துட்டு காமிங்க அந்த மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற தோலோட போடுவோம் சரி ஓகே டன் பார்த்தீங்கன்னா பூண்டு எப்படி நல்லா வணங்கிருச்சு பாருங்க நல்ல ப்ரௌன் கலர்ல ஈரத்தன்மை எல்லாம் போயிருச்சு எப்படி கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு வறுக்குது டைம் ஆச்சோ இந்த பூண்டும் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் பூண்டை நல்லா இடித்து போடுங்க நல்லா ஒரே ஈவனாக இடித்து போட்டுனா சீக்கிரம் வறுப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முழுசாக போட்டோம்னா நேரம் ஆகும் ஆமாம் ஒன்று வறுப்படும் ஒன்று வறுப்படாது போதுமா அது போதுங்க சரி ஓகே மாற்றிடலாம் நான் அப்படி பிடிச்சிக்கிறேன் நீங்கள் தீக்கலாம் போடணும் அப்படி அள்ளி போடுங்க அப்படி போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் சென்டரா போடுங்க சூடாக தட்டு வேற ஆமா எல்லா பொருளும் சூடா இருக்குங்கல்ல பருப்புல இருந்து எல்லா பொருளும் சூடா இருக்குல்லங்க ஒரு மாசம் கூட இருந்தா உங்க பாஷை கத்துப்பாங்க ஆமா நீங்க பேசுங்க நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் எல்லா பருப்பும் சேர்ந்து முழுமையான சத்துள்ள இட்லி பொடி ஓகே பூண்டு நல்லா வறுத்த பிறகு சாப்பிட்டு பாருங்க அதோட பொட்டுக்கலை வச்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் சூப்பரா பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் இது வந்து குருணைங்க பொடி இருந்ததுன்னா அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருக்கிற எண்ணெயிலேயே பெருங்காயம் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிருங்க ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பூண்டு ஊற்றணும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் அதானே சரியா இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கலர் மாறுது பாருங்க லைட்டாக மாறும் இதோட அது உப்பு போடலாமா உப்பும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது வறுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ உப்பு மட்டும் தான் போடுறது இருக்கு இது அரைக்கிற பக்கம் எப்படி ஒரு 70-75% இருக்கலாம் அரைச்சுக்கலாம் ஓகே ஃபைன் ஆனா ஒரு சிலர் வந்து எங்களுக்கு பவுடரா கேட்பாங்க நாங்க பவுடராம அரைச்சு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இருந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்ல கலரும் மாறிடுச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க பெருங்காயம் அதுக்கு அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கையிலே வச்சிருக்கேன் ஈரத்தன்மை இருக்கும் ரொம்ப நாள் வைக்கிற இட்லி பொடியுமே அதனால உப்பையுமே கடைசியா வடக்கல்ல போட்டு வறுத்துக்கலாம் சரி ஓகே இன்னொன்று நீங்கள் வீட்டில் உப்பு ஸ்டோர் பண்ணாலே வந்து நீங்கள் வறுத்து வைக்கிறது நல்லது நீங்கள் பண்ணுவீங்களா ஆமா இல்ல அந்த ஜாடியில வந்து கடைசியா அந்த ஈரத்தன்மை மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியா இருக்குங்க உப்பு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாடியில் போட்டு வச்சிருங்க அப்படி வச்சா அந்த தண்ணி விடாது கீழே சரி ஓகே மாற்றிடலாமா சரி மாற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டு இட்லியோட விடுங்க சாப்பிடலாம் டன் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அரைச்சி முடிச்ச பிறகு அந்த பக்குவத்தை காமிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சரியா டன் என்ன 2 பொருள் போட்டு இட்லி பொடி அரைக்கிறது இத்தனையும் போட்டு அரைச்சு சும்மா சுட சுட சாப்பிட்டு பாருங்க ஒரு முழுமையான காலையிலேயே வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி சாப்பிட்டா ஒரு ஃபுல்லாக இருக்குங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சட்னி சாம்பார் அது இதெல்லாம் பண்ணலாம் ஒரு இட்லி இந்த மாதிரி ஒரு பொடி சாப்பிட்டு பாரு ரைட் அப்போ எனக்கு மாற்றிட்டு அரைச்சி கொடுங்க சரிங்களா ஓகே
இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைக்கவே உங்களுக்கு காரம் வந்திருக்கு. இவங்கெல்லாம் தும்மிட்டு இருந்தாங்க. தும்மிட்டு வெளியே ஒடியாந்துட்டாங்க. எல்லாம் நெடி. ஏன்னா மிளகாய் இல்லை, அந்த அரைக்கும் போது என்ன அந்த நெடி மேலே வரும். அதான் விஷயம். அந்த பவுடரா பறக்கும் போது இப்போ அரைக்கிற பக்கம் இதான் ரைட்டா? ஒரு 80% அரைச்சிருக்கோம். இது கரெக்ட். இது ஆமா. அப்போ இது மாதிரி இருந்தால் தான் அப்படி அப்படி பருப்பு வந்து இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது அந்த பருப்பு பல்லுல கடுபடுது. நல்லா இருக்கு. செட்டேசி போலாமா? சரி. பஞ்சு போல இட்லி. ஆமா. சொன்னா இட்லி பண்ணலாமா? இட்லி போடலாம். இட்லி போடலாங்க. என்னங்க? ஓகே. ஒரு கோலம் மாதிரி கெட்டி ஆக்கிட்டோம். வரன்னு பிணைக்கூடாது. நல்லா கொலன்னு கொலன்னு இந்த மாதிரி கொலச்சாட்டிங்க எப்படி இருக்கு? இன்னொன்னு நல்லெண்ணெய் சாப்பிட்டாதான் அது ஒரு ருசியே. ரைட்டா? நல்லெண்ணெய் தோசை வேற. அதுதான். காரம் எப்படி இருக்கு? சுருக்குன்னு இருக்கு. அதான் இட்லி மிளகாய் பொடி நல்லா இருக்கு. அந்த காரமும் இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் இல்லாம சாப்பிட்டு பார்க்கலாம். வெறும் பொடி சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரத்தன்மை நல்லாவே தெரியுது. ரெண்டாவது அந்த வாசம், அந்த பூண்டு, அந்த உளுத்தம் பருப்போட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடக்கு முடக்கு இப்படி இருந்தால் தான் அது இட்லி பொடி. அதான் டேஸ்ட்டை கொடுக்கும். வெரி குட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு ஒரு முழுமையான ஒரு சத்துள்ள இட்லி பொடி. சூப்பரான பொடி. வெரி குட். இந்த ஒரு இட்லி பொடிக்கு வந்து ஒரு புக்கு போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், விதவிதமாக இருக்குல்ல இட்லி பொடியை. நான் இதுக்கு 100க்கு மேலே பொடி பண்ணியிருக்கேன். இதுலயே பூண்டு, இதுலயே கருவேப்பிலை நிறைய போட்டா கருவேப்பிலை இட்லி பொடி, பூண்டு நிறைய போட்டா பூண்டு இட்லி பொடி. ஒரு புக்கே போடலாம். இட்லி பொடிக்காக ஒரு புக்கே போடலாம். அந்த அளவுக்கு நிறைய பொடி பண்ணியிருக்கேன், நிறைய டிராவல் பண்ணி. ரியலி வெரி குட். நான் இந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் இட்லி பொடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதோட லிங்க்கை நான் தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. சூப்பரான ஒரு பர்சன். ரொம்ப நன்றி. யாருக்காவது பொடி வேணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க பலகாரம் பண்ணுறாங்க, பொடி பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ. ரொம்ப கொடுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். அப்படி வீட்டில் சப்போஸ் செய்ய முடியல, எங்களுக்கு நேரம் இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முறைப்படி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இதில் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு நைஸாக வேணுனாலும் சரி, இந்த ஒவ்வொரு பொருள் சேர்த்து அரைச்சி கொடுனாலும் நாங்கள் அரைச்சி கொடுப்போம். சொந்தமாகவே மிஷின் இருக்கிறங்காட்டி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தர்றோம். என் ஃபோன் நம்பர் வந்து 9952809354. பேர் வந்து மனோன்மணி. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் பலகாரங்கள், கார வகைகள், பொடி வகைகள் எல்லாமே பண்ணுறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் வந்து ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.